ஓம் விநாயக பெருமகனே போற்றி போற்றி போற்றி. ஆன்மீக குறிப்புகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் குலதெய்வ கோவிலுக்கு நாம் ஏன் அடிக்கடி சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூற இருக்கின்றேன். நாம் அனைவருக்கும் தெரிந்த மிகப்பெரிய மகான் காஞ்சி மகா பெரியவா. அவரை காண ஒரு முறை அவருடைய பக்தர் சென்றிருந்தார். காஞ்சி மகா பெரியவர் சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபம். அவருக்கு தன்னை காண பக்தர் எங்கிருந்து எப்பொழுது வருவார், எதற்காக வருகிறார் என்கின்ற அனைத்து விவரங்களும் தெரிந்துவிடும். அந்த பக்தரை காணும் முன்பாகவே அவருக்கு அனைத்தும் தெரிந்துவிடும். அவ்வாறு அந்த பக்தர் மகா பெரியவாவை காண நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்தரின் முகம் மிகவும் வாட்டத்தில் இருந்தது. மிகவும் சோகமாகவும் கவலையாகவும் இருந்தார். காஞ்சி மகா பெரியவா பக்தரிடம் கூறினார், நீ உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளாயா என்று கேட்டார். உடனே அந்த பக்தர் கூறினார், குலதெய்வமா, செல்ல வேண்டுமா, அடிக்கடி வணங்க வேண்டுமா, வழிபாடு செய்ய வேண்டுமா, எனக்கு என்னுடைய குலதெய்வம் எது என்றே தெரியாதே என்று கூறினார். அதற்கு காஞ்சி மகா பெரியவா சொன்னார், உன்னுடைய ஊரில் சென்று உன்னுடைய உறவினர்களில் வயதில் மூத்த வயதில் உள்ள அனைவரிடமும் சென்று கேள், அவர்களுக்கு தெரியும். அவ்வாறு எப்படியாவது கேட்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வா, பின்னர் என்னை வந்து சந்தி என்று கூறி புன்முறுவலுடன் கூறி அனுப்பி வைத்தார். அந்த பக்தருமே காஞ்சி மகா பெரியவாவின் பாதங்களை வணங்கி அவரின் முழு ஆசீர்வாதத்துடன் சென்று அவரது ஊரில் உள்ள உறவினர்களில் வயதில் மிகவும் மூத்தவர்களிடம் விசாரித்து ஒரு வழியாக குலதெய்வம் எது என்பதை கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்து அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் அனைத்தையும் செய்து மறுபடியும் சில மாதங்கள் கழித்து காஞ்சி மகா பெரியவாவை காண வந்தார். தன்னுடைய கைகளில் ஒரு தாம்பாளத்தில் சகல விதமான பழங்கள் என்று மலர், பழங்கள், வெற்றிலை பாக்கு, அத்துடன் தன்னால் மகா பெரியவாவிற்கு கொடுப்பதற்காக சிறிதளவு பணம் என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் தட்டை எடுத்துக்கொண்டு பெரியவாவை காண வந்தார். முகம் மலர்ச்சியாக காணப்பட்டார் பக்தர். கையில் நிறைவான தாம்பாளத்தை கொண்டிருக்கின்றார். நிறைந்த தாம்பூலத்தை கொடுப்பதற்காக வைத்து காத்து கொண்டிருக்கிறார். பெரியவா கேட்டார், கண்டுபிடித்து விட்டாயே, குலதெய்வத்தை கண்டுபிடித்து விட்டாயே என்று கேட்டார். அதற்கு பெரியவா சொன்னார், ஆமாம் பெரியவா, போய் சென்று கேட்டேன், அனைவரிடம் விசாரித்தேன். ஊரில் காடு நிறைந்த ஒரு பகுதியில் முட்செடிகளும் கரடு முரடான இடத்தில் ஒரு கல் இருந்தது. பேச்சாயி அம்மன் என்று கூறினார்கள். பேச்சாயி அம்மன் தான் எங்கள் குலதெய்வம். நான் சென்றேன், அந்த இடத்தை முழுவதும் சுத்தப்படுத்தினேன். அழகாக சுத்தப்படுத்தி அடிக்கடி அங்கு செல்வதை வழக்கமாக்கி கொண்டு அந்த பேச்சாயி அம்மனுக்கு நன்றாக அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருகின்றேன். அந்த இடத்தை அழகாக சுத்தப்படுத்தி விட்டேன் இப்பொழுது என்று மகிழ்ச்சியாக கூறினார். உடனே பெரியவா கூறினார், உன்னை பார்த்த உடனேயே எனக்கு தெரிந்து விட்டது, நீ சென்று குலதெய்வத்தை கண்டுபிடித்து விட்டாய் என்பது. அவர் கூறினார், இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் மகா பெரியவா, தொழில் நன்றாக சென்று கொண்டிருக்கின்றது, வருமானம் பல மடங்கு உயர்ந்துள்ளது என்று கூறினார். அப்பொழுது பெரியவா கூறினார், எந்த அளவுக்கு நீ உன்னுடைய குலதெய்வத்தை மகிழ்ச்சி அடைய செய்கிறாயோ, எந்த அளவுக்கு உன்னுடைய குலதெய்வம் ஜொலிக்கின்றதோ, பூவும் பொட்டும் தீப ஒளியுமாக எந்த அளவுக்கு ஜொலிக்கின்றதோ உன்னுடைய குலதெய்வம், அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வு ஜொலிக்கும்.
ஆதலால் அங்கு சென்று வர உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த பிரகாசமுடையதாக மாறும் என்று கூறி அனுப்பி வைத்தார். இந்த ஒன்று போதும் நாம் அனைவருக்கும். குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம், அந்த கோவிலுக்கு அடிக்கடி சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இந்த ஒரு உதாரணத்திலிருந்து நம் அனைவருக்கும் நன்றாக விளங்கிவிடும். ஆம், எவ்வாறு அந்த பெரியவாவின் பக்தர் முதலில் பெரியவாவை காண வரும் பொழுது அவரால் எதுவும் வாங்கி வர முடியவில்லை. ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை வழக்கப்படுத்தி வைத்த பின்னர் அவரது நிலை மாறிவிட்டது. ஆம், அவரது வாழ்வு மங்களகரமாகிவிட்டது, ஒளி பொருந்தியதாகிவிட்டது. இதனால் நாம் அனைவரும் குலதெய்வ வழிபாட்டை எதர்ச்சையாக செய்து வர வேண்டும். அந்த கோவிலுக்கு அடிக்கடி சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். ஆம், அது மிகவும் முக்கியம். அவ்வாறு செய்வதனால் நம் வாழ்வில் மிகுந்த பிரகாசம் கிடைக்கும், ஒளி கிடைக்கும். ஆமாம், இந்த பதிவை ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் தங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக குறிப்பு பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.